கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த நேரமும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறவங்க யாராக இருக்கிறோமா? எந்த நேரமும் துதிக்கிறவளாக இருக்கிறீங்களா? இல்லை, ஆசீர்வாதம் கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இல்லையா? ஏதோ ஒரு துக்கம் கண்ணீரை நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குது, அதனால் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரமாட்டோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, எந்த நேரத்தையும் நான் துதிப்பேன். துயரமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் நான் ஆண்டவரை துதிப்பேன். எப்பொழுதுமே நான் அவரை கனம் பண்ணுவேன், அவரை மகிமைப்படுத்துவேன் என்று இல்லையா? நீங்கள் இந்த நாளில் இந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்களே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார் பாருங்களேன். எந்த நாளிலும் நான் துதிப்பேன், 3 வேளையும் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை எடுங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்தை காணும்படியாக கர்த்தர் செய்வார். நிச்சயமாய் அவர் துதி எப்போதும் உங்கள் வாயில் இருக்கணும். எந்த நேரமும் துதிக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் உங்களுடைய வழியில் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் துதிப்பீங்க, ஆண்டவர் உங்களை நடத்தப் போகிறார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.